பிரைஸ் லார்ட். ஜாய்ஃபுல் விக்டரி ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது ஹானிஜாய் அவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 117. ஜாதிகளை எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களை எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. இப்பொழுது ருமோனா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இப்போ நாங்கள் பண்ண போகிற வர்ஷிப்பை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் தான் எங்கள் கூட இருந்து நடத்தணும். பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். ஆமீன். வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரே நாமம் நம் இயேசு கிறிஸ்துவின் நாமம்தான். அதை துதித்து பாடுவோமா? மனுஷருக்குள்ளே நல்ல
நம் தேவனுடைய நாமம் பெரிய நாமமாக இருக்குது. அவருடைய நாமத்திலேருந்து நம்ம எதை கேட்டாலும் அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அந்த நாமத்தை நம்ம துதித்து பாடலாமா? செய்வேன் என்று நீர் வாக்கு தந்தீரே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீர் வாக்கு தந்தீரே. ஆதரவே உம்மை ஆராதிப்பேன், இந்த நடுக்காலமே உம்மை ஆராதிப்பேன். நன்றி செய்பவரே உம்மை ஆராதிப்பேன், நன்றி நன்றியுடன் உம்மை ஆராதிப்பேன். நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீர் வாக்கு தந்தீரே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீர் வாக்கு தந்தீரே. தண்ணீரை கடந்தாலும் காப்பேன் என்றீர், நெருப்பில் நடந்தாலும் தாங்குவேன் என்றீர். தண்ணீரை கடந்தாலும் காப்பேன் என்றீர், நெருப்பில் நடந்தாலும் தாங்குவேன் என்றீர். என்னை உள்ளங்கையிலே நீர் வரைந்தவரே உம்மை ஆராதிப்பேன் என்றும் ஸ்தோத்தரிப்பேன். என்னை உள்ளங்கையிலே நீர் வரைந்தவரே உம்மை ஆராதிப்பேன் என்றும் ஸ்தோத்தரிப்பேன். எந்த ஆதாரமே உம்மை ஆராதிப்பேன், எந்த நடைக்கலமே உம்மை ஆராதிப்பேன். நன்மை செய்பவரே உம்மை ஆராதிப்பேன், நன்றி நன்றியுடன் உம்மை ஆராதிப்பேன். நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீர் வாக்கு தந்தீரே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீர் வாக்கு தந்தீரே. பெரிய காரியம் செய்வேன் என்றீர், நானே உனக்கு துணையும் என்றீர். பெரிய காரியம் செய்வேன் என்றீர், நானே உனக்கு துணையும் என்றீர். என்னை பயப்படாதே நீ கிருபை பெற்றாய் என்று சொன்னவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை பயப்படாதே நீ கிருபை பெற்றாய் என்று சொன்னவரே உம்மை ஆராதிப்பேன். இந்த ஆதாரமே உம்மை ஆராதிப்பேன், இந்த நடுக்காலமே உம்மை ஆராதிப்பேன். நன்மை செய்பவரே உம்மை ஆராதிப்பேன், நன்றி நன்றியுடன் உம்மை ஆராதிப்பேன். நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீர் வாக்கு தந்தீரே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீர் வாக்கு தந்தீரே. சோதனம் ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இப்போ இந்த வர்ஷிப் பண்ணுறதுக்காக எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. எல்லோரையும் ஆசீர்வதிக்க நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. யாக்கோபு புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் 4வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அல்லேலூயா. நாம் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணரமாய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவது. அல்லேலூயா. நாம் குறைவில்லாது நிறைவுள்ளவர்களாக நாம் பூரணராக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தெய்வீக குணாதிசயம் தேவை. அதுதான் பொறுமை. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33 வருடங்கள் அவர் வாழ்ந்த போதும் எல்லாவற்றிலும் அவர் பொறுமையாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். நமக்கு பொறுமையை தேவன் நம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
வேதத்திலே பொறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதுதான் யோபு. யோபுவின் பொறுமையை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் பொறுமையாய் அவன் பல உபத்திரங்கள் மத்தியிலே, பல துன்பங்கள் மத்தியிலே அவன் வாழ்ந்தபோதும் அவனுடைய முடிவு இரட்டிப்பான நன்மையாய் இருந்தது. அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொறுமையாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமைக்கு எதிர்மறை அவசரம். ஹல்லேலூயா. நாம் அவசரப்படும் பொழுது நம் வாழ்க்கையில் பல இன்னல்களை நாம் சந்திக்க நேரிடும். ஹல்லேலூயா. நான் அறிந்த ஒரு நண்பர், ஒரு சமயம் அவர் நாங்கள் காலியரில் இருந்த பொழுது அவர் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலமாக டெல்லி செல்ல வேண்டும். அந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் குவாலியரிலே வந்து நிற்கும் பொழுது அது டெல்லியிலிருந்து வருகின்ற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸும் சென்னையிலிருந்து வருகின்ற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸும் ரெண்டும் ஒரே நேரத்தில் கிராஸ் பண்ணும். என் நண்பர் டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்ற அவசரத்தில் வந்தார். ஆனால் அவசரத்திலே அவர் அந்த போர்டை கவனிக்க தவறிவிட்டார். அது எங்கு போகிறது என்பதையும் அவர் தவற விட்டுவிட்டார். ஆகினாலே அவர் தமிழ்நாடு கிளம்பும் அந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் அவர் ஏறினபடியினாலே அவர் டெல்லி சென்று அடையாமல் வேறு திசையை நோக்கி செல்ல வேண்டியதாயிற்று. பல மணி நேரங்கள் கடந்துதான் அந்த ட்ரெயின் மற்றொரு ஸ்டேஷனில் நிற்கும். அந்த ஸ்டேஷனில் அவர் இறங்கி மீண்டும் அவர் வேறு ஒரு ட்ரெயினுக்காக காத்திருந்து அந்த நாள் முழுவதும் அவருக்கு அந்த நேரமானது அவருக்கு வீணாக போனதுனாலும், போக வேண்டிய காரியம் அந்த நாளில் முடிக்க முடியாதபடியினாலும் பண விரயம், கால விரயம், அவருடைய மன உளைச்சல்கள், எவ்வளவோ காரியங்கள் அவருடைய அவசரத்தினாலே ஏற்பட்டது. அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை அவசரமாக சிந்திக்காமல் பொறுமையாகவோ நிதானமாக இல்லாமல் நாம் செய்வோம் என்று சொன்னால் பல துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஏவாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஏவாள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை அவர் புசித்தாள். சர்ப்பம் பேசின போது சிறிது பொறுமையாக இருந்திருக்கலாம், சிந்தித்திருக்கலாம். தினமும் தேவன் அவர்களோடு கூட தான் உலாவி வருகிறார், இவர்களும் அவரோடு கூட உலாவி வருகிறார்கள், நல்ல ஐக்கியம் இருக்கிறது. அவள் கேட்டிருக்கலாம், சர்ப்பம் இப்படி சொல்லிடுச்சு, அது புசிக்கலாமா புசிக்கக்கூடாதா என்று சொல்லி. ஆனால் அவள் அதை குறித்து சிந்தாமல் சர்ப்பம் சொன்ன உடனே அவள் அவசரமாக இதை பறித்து புசித்து விட்டாள். புசித்தபடினாலே பாவம் பிரவேசித்தது. ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவசரமாய் செய்கிற சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஏதேனுடைய அந்த மகிமையை அவர்கள் இழந்து விட்டார்கள், பாவம் பிரவேசித்தது. ஆகினால் அவர்கள் நிர்வாணமானார்கள் மற்றும் அந்த சாபத்துக்குள்ளானார்கள். அவர்கள் நெற்றி வேர்வை சிந்த உழைக்க வேண்டியதாயிற்று. இந்த பூமியானது முள்ளும் குறுக்கும் மலப்பிக்கக்கூடியதாக இருந்தது. மாயவாலும் கூட வேதனையோடு கூட பிரசவிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டது. பார்த்தீர்களா, எவ்வளவு காரியங்கள் அவசரத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள். இன்னொரு காரியம் நாம் பார்ப்போம். அப்ரஹாமை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ரஹாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அல்லேலூயா. ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 1, 2 மற்றும் 16, 17வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்ரஹாம் குழந்தை இல்லை, ஆனாலும் கூட கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணக்கூடுமானால் எண்ணு, உன்னுடைய சந்ததிகள் அவ்வளவாய் பெருகியிருக்கும் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவன் இதோ தன்னுடைய மனைவி சாராளுடைய பேச்சை கேட்டு அடிமை பெண்ணாகிய ஆகோரோடு சேர்ந்து அவன் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறான். அதுதான் இஸ்மவேல் என்ற குழந்தை பிறந்தது. இது தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்காமலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்காமலும் அவன் தன் மனைவி சொன்ன உடனே அவசரப்பட்டு தன் அடிமை பெண்ணோடு சேர்ந்தபடியினாலே அவனுக்கு இன்னல்கள் ஏற்பட்டது. குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டது. இஸ்மவேல் பிறந்தான். அதன் பிறகு ஆகார் என்ன செய்தால், தன்னுடைய நாச்சியாரை ஆகிய சாராலை அற்பமாய் எண்ணினால், கேலி செய்தால், பரிகாசம் செய்தால், இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு ஆகார் துரத்தப்பட்டால், இவைகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதனால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டது மாத்திரமல்ல, இதோ அப்ரஹாமோடு கூட தேவன் இதோ 13 வருடங்கள் அவனோடு கூட
எந்த விதமான பேச்சு வார்த்தையே கிடையாது. அல்லேலூயா. 13 வருடங்கள் தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய பிரசன்னத்தை அவன் இழந்து 13 வருடங்கள் வாழ்ந்தான். அதன் பிறகுதான் கர்த்தர் 17வது அதிகாரத்திலே அவனோடு கூட பேசினார். ஆகினாலே எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. அவசரத்தினாலே சில சமயம் குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படலாம். அவசரத்தினாலே தேவ பிரசன்னத்தை கூட நாம் எழுந்து போகக்கூடிய நிலைமை ஏற்படலாம். ஆகினாலே அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருக்கணும். ஆபிரகாம் கொஞ்சம் ஆண்டவரோடு கூட ஆண்டவரோடு கூட அவன் பேசுகிறான். அதே போல் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார், முகமுகமாகவே பேசுகிறார். அவன் மீது அதிக பிரியமுள்ளவராய் இருந்தார். அவனுக்கு தன்னுடைய தரிசனத்தை எல்லாம் கொடுத்தார், மகிமையின் தரிசனத்தை எல்லாம் அவருக்கு கொடுத்தார். அவன் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி கேட்டிருக்கலாம், ஆண்டவரே, என் மனைவி சாராள் இப்படியாய் சொல்லுகிறார், உனக்கு குழந்தை இல்லையே, ஆகார் மூலமாய் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆண்டவரே, நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று சொல்லி கேட்டிருக்கலாம். அவன் தவற விட்டுவிட்டான். அல்லேலூயா. ஆகினால தேவ பிரசன்னத்தையும் இழந்தான், குடும்ப பிரச்சனையும் வந்தது. அதே போல் இஸ்மேல் மூலமாக ஒரு பெரிய கோத்திரம் உருவாகிற்று. அதனால் ஏராளமான காரியங்கள் நம் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் சிந்திக்கும் போது அவசரத்தினாலே வருகிற பிரச்சனைகள் குடும்பத்தில் மாத்திரமல்ல, தேவனோடு கூட ஐக்கியமும் நம்மை விட்டு போய்விடுகிறது. மூன்றாவது ஒரு காரியம் நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம், நாம் ஈசாக்கு வயதாகிவிட்டது. அப்போது ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். அப்போது மூத்த மகன் ஏசாவை அழைத்து சொல்லுகிறான், நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், எனக்கு வயதாகிவிட்டது, நீ இனசை வேட்டையாடி ஒரு மிருகத்தை பிடித்து எனக்கு உணவு சமைத்து வா என்று சொல்லுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஈசாக்குடைய மனைவி ரெபாக்கால் அவள் என்ன செய்கிறாள், தன்னுடைய இளைய மகன் யாகோபினிடத்து அவள் பட்சமாக இருந்தபடியினாலே யாகோபை அழைத்து, ஏசாவை இதோ உன் தந்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நான் ஒன்று செய்கிறேன், நான் சமைத்து கொடுக்கிறேன், நீ ஏசாவை போல் என்று போ என்று சொல்லி அவனுடைய ஆடையை மாற்றி ஏசாவை போல ஆடையை தரித்து அவளை யாகோபை அனுப்பி வைக்கிறாள். அல்லேலூயா. இது மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாய், பிரச்சனைக்குள்ளாய் வந்துவிட்டது. ஏசா இதை அறிந்தபோது மிகுந்த அவன் கோபம் கொண்டு என்ன செய்கிறான், தன்னுடைய சகோதரனாகிய யாகோபை கொன்று போடும், கொலை செய்யவும் அவன் எத்தனிக்கிறான். இதனால் என்ன செய்கிறாங்க, ரெபாக்கா தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு தன்னுடைய மகனாகிய யாகோபை அனுப்பி வைக்கிறார்கள். அல்லேலூயா. குடும்பத்தில் எப்படியெல்லாம் பிரச்சனை வருது பாருங்களா. அப்பா ஒரு கட்சி, அம்மா ஒரு கட்சி. அம்மா இளைய மகன் கட்சியில் இருக்காங்க, அப்பா மூத்த மகன் கட்சியில் இருக்காங்க. பட்சமாக இருக்கிறார்கள். 2 பிள்ளைங்களுமே சமமானவர்களாக இருக்க வேண்டும். அந்த ரெண்டுமே அந்த இடத்துல குறுக்கு வழியில் எப்படியாவது தன் இளைய மகன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உடையை மாற்றி அவள் அனுப்புகிறபடியினாலே இதோ என்ன செய்தது, தன்னுடைய இளைய குமாரனையும் தூரமாய் அனுப்பி வைக்க வேண்டியதாக இருந்தது. அவன் மூத்த குமாரனாக ஏசாவும் என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறான், அவன் மற்ற பெண்களை திருமணம் செய்து இதை பெற்றோர்களுக்கு மனநோவை உண்டாக்குகிறவனாய் இருக்கிறான். ஆகினால இந்த விதத்திலே அவர்கள் உறவு ஆனது கெட்டு போகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவசரமாக அவள் சிந்தித்திருக்கலாம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறவர் தெய்வந்தாமே, ஆசீர்வதிக்கிறவர் தேவன் எப்படியும் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசத்தோடு அது இருந்திருக்க வேண்டும். அவள் வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்களை அவள் பார்த்துருக்கா, ஆனாலும் கூட அனுபவித்திருக்கா. ஆனாலும் கூட அவள் அவசரப்பட்டு இந்த காரியத்தை இளைய மகன் மீது இருந்த அதிக பட்சத்தினாலே, அதிக கொண்டிருந்த அன்பினாலே அவள் என்ன செய்தாள், இந்த தவறை செய்தாள் அவசரமாக. ஆக குடும்பத்தில் உறவில் பிளவு ஏற்பட்டது. ஆகினாலே நம்ம வாழ்க்கையில் நாம் நிதானமாக இருக்க கற்றுக்கொள்வோம், பொறுமையாக இருப்போம், சிந்தித்து பார்ப்போம், கர்த்தரிடத்தை கேட்போம். அவர் நல்ல ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. 4வது ஒரு காரியம், நாம் யோசேப்புக்கு உங்களுக்கு தெரியும், ஆதியாகம புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீர்கள்னா தெரியும். 5வது வசனத்தில் தேவன்தாமே யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த தரிசனங்கள் சூரியனும் சந்திரனும் அவனை வணங்குகிறது போலவும்,
அதே போல அரிக்கட்டுகள் எல்லாம் அவனை வணங்குகிறது போலும் தரிசனம் கொடுத்தார். இதை தகப்பனிடத்தில் சொல்லும் போது, தாயும் தகப்பனும் உன்னை வணங்குவார்களா, இது சகோதரர்கள் நல்லா பணிந்து கொள்வார்களா என்று சொல்லுகிறார். இந்த தரிசனத்தை வெளியே சொல்லும் பொழுது அவன் சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டு அவனை பகைக்க ஆரம்பித்தார்கள். ஆகினாலே அவனை கொன்று போட கூட எத்தனித்தார்கள், குழியிலே தூக்கி போட்டார்கள், அடிமையாய் விற்றார்கள். எத்தனை உபத்திரவங்களை அவள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, தேவன் நமக்கு தரிசனம் கொடுத்தால் நாம் அதை இதயத்தில் வைத்து அதை செபித்து சிந்தித்து தேவனிடத்தில் இன்னும் அதிகமாக விளக்கங்களையும் வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். நெகோமியாவுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. எரிந்து போன அந்த அலங்கங்களை எல்லாம், இடிந்து போன அலங்கங்களை எல்லாம் மீண்டும் கட்ட வேண்டும் என்று சொல்லி, ஆனால் தன் இதயத்தில் இருப்பதை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவில்லை. அவன் மனதில் வைத்து செபித்து இரவு நேரத்தில் சுற்றி வந்து அதன் பிறகு அவன் முடிவெடுக்கிறான். அதே போல மரியாளிடத்தில் சொன்னப்பட்ட போது கூட எல்லாவற்றையும் மரியாள் தன்னுடைய இருதயத்திலே பூட்டி வைத்தாலாம். ஆகினாலே சில சமயம் நம்முடைய தரிசனங்களை நாம் பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அவசரப்பட்டு பகிர்ந்து கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் வரலாம். ஹல்லேலூயா. ஆகினாலே எதையுமே நம்ம யோசித்து சிந்தித்து நாம் செயல்படுவோம், நிதானமாக இருக்க கற்றுக்கொள்வோம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பொறுமையாக இருங்கள், நீங்கள் பூர்ணமாகவும் நிறைவாகவும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பொறுமையானது மிக முக்கியம் என்று கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னொரு சம்பவம் கூட உங்களோடு கூட நான் சொல்ல முடியும். என்னாகமும் 27வது அதிகாரத்திலும் உபாகமம் 32வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது மோசே குறித்து நாம் வாசிக்கிறோம். மோசே ஆண்டவர் முதல் தடவை கண்மலையை அடி என்று சொன்னார் என்றால் ஜனங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. ஆகையினாலே ஜனங்களுக்கு தண்ணீருக்காக தேவனிடத்தில் அவன் மன்றாடும் போது, கர்த்தர் கண்மலையின் மீது நான் வந்து நிற்பேன், நீ அதை அடி என்று முதலாவது தடவை சொன்னார். அதே போல் அடிக்கும் போது அவனுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. ஆனால் இரண்டாவது முறையும் அப்படியே தண்ணீர் பஞ்சம் வந்தபோது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கண்மலையின் இடத்துல பேசு என்று சொல்லுகிறார். இந்த சமயத்தில் ஜனங்களுடைய அதிருப்தினாலும் ஜனங்களுடைய முறுமுறுப்பினாலும் ஜனங்கள் அதிகமாக டென்ஷன் பண்ணினபடினாலும் அவன் என்ன செஞ்சிட்டான், அவசரப்பட்டு அந்த கண்மலை இடத்துல பேசாமல் கண்மலையை அடித்து விடுகிறான். இதனால் அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தெரியுங்களா, நீ கானானுக்குள் நீ பிரவேசிப்பது இல்லை என்று கர்த்தர் சொன்னார். ஆகினாலே மோசே கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் பிஸ்கா முடியிலேயே அவன் பிஸ்கா கொடுமுடியிலேயே அவன் அடக்கம் செய்யப்பட்டான். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவசரப்படும் போது நமக்கு வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியும், இழந்து போக நேரிடும். ஆகினால் மோசே கானானுக்குள் பிரவேசிக்க, கானானுக்கு தான் அவன் வழிநடத்தினான் தன் ஜனங்களை, ஆனால் கானானுக்குள் அவனால் பிரவேசிக்க முடியாது போய்விட்டது. அவசரத்தினாலே நாமும் அவசரப்படாமல் இருப்போம். நாம் பரம கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். நம் வாழ்க்கை பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கட்டும். அவசரப்பட்டு ஏதாவது தவறுகள், பிழைகள், பாவங்கள், குற்றங்கள் நாம் செய்வோம் என்றால் நாம் எழுந்து போக வேண்டிய நிலைமை ஏற்படும். நாம் அடுத்தது நாம் வாசிக்கிறோம் 2 சாமுவேல் 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இதோ பெலிஸ்தர்கள் எல்லாம் போர் தொடுக்கும் பொழுது அப்போது இதோ மேவி போசேத்தை சுமந்த அந்த பணிப்பெண்ணானவள் அவள் அவசரமாக ஓடும் பொழுது அவள் என்ன செய்கிறாள், மேவி போசேத்தை தவற விட்டு விடுகிறாள். அப்போது மேவி போசேத் முடமுள்ளவனாக மாறிவிடுகிறான். பாருங்கள், அவசரத்தினாலே ஒரு குழந்தையானது ஆரோக்கியமாக இருந்த ஒரு குழந்தை முடவனாய் மாறிவிட்டது. இப்படி தான் நம்ம அவசரத்தினாலே சில காரியங்கள் என்ன செய்கிறோம், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி விடுகிறோம், அவர்களுடைய எதிர்காலத்தை தடை செய்து விடுகிறோம். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் தன் மகனுக்கு டாக்டர் படிக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஆகினாலே அந்த தகப்பன் என்ன செஞ்சார், நிறைய பணத்தை கொடுத்து டாக்டர் சீட்டு வாங்கி சேர்த்துட்டார். அந்த நான் சொல்லுகிறது பல வருடங்களுக்கு முன்பாக சேர்த்துட்டேன். ஆனால் அந்த மகனுக்கோ அது படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அவனுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கணும் ரொம்ப ஆசை, மேலும் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. அவன் பலவிதமான ஆசைகளை வைத்திருந்தான். மருத்துவத்துறையில் அவனுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. ஆனாலும் கூட அவர் எப்படியோ வாங்கி சீட்டை கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த காலேஜுக்கு அவன் போனான், அவனுக்குள்ள ஒரு வெறுப்பு, அவனுக்குள்ள ஒரு காரியம், அவனுக்குள்ளேயே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வெறுப்பினாலே அவனுடைய குணாதிசயங்கள் மாறின, அவன் பழக்க வழக்கங்கள் மாறின, கெட்ட பழக்கங்கள் எல்லாம் வந்தது. அவனால் மருத்துவத்துறையிலும் கூட அந்த மருத்துவத்தை அவன் படித்து பட்டம் பெறவும் முடியவில்லை. பாதியிலேயே
இதோ கெட்ட ஒரு மகனாக கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொண்டவனாக வெளிவந்து விட்டான். இதனால் எவ்வளோ பெரிய இழப்பு அவங்க தகப்பனாருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய தகப்பு. அவசரத்தினாலே தன்னுடைய மகன் எந்த லைனில் போக வருமா, அவனோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவனோட ஆசை என்ன, அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவனோட சிந்தை என்ன, அவன் பிளான் என்ன, அவனோட திட்டம் என்ன, இதையெல்லாம் அறியாமல் தன் இஷ்டத்தின்படியாய் தன்னுடைய ஆசையின்படியாய் தன் பிள்ளைகள் போக வேண்டும் என்று அவர் அவசரப்பட்டு எடுத்த முடிவு அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையானது கெட்டு போய்விட்டது. நாம் எச்சரிக்கையாய் நாம் இருப்போம். கடைசியில் நான் சொல்ல விரும்புவது என்ன என்று சொன்னால், அப்சலோம் என்ன செய்தான், மரித்து போனான், அவனை கொன்று போட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போது யோப் என்ன செய்கிறான், இந்த செய்தியை தன்னுடைய ராஜாவாகிய தாவீதுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவன் 2 பேரை, ஒருவன் கெட்ட செய்தி எடுத்து செல்லுகிறவன், ஒருவன் நல்ல செய்தி கொண்டு செல்லுகிறவன். அப்போது கெட்ட செய்தி எடுத்து செல்கிறவனிடத்தில் விஷயத்தை சொல்லுகிறான். அப்போது நல்ல செய்தி எடுத்து செல்லுகிறவன் சொல்லுகிறான், இல்லை நான் போகிறேன் என்று சொன்னான். அப்போது யோப் சொல்லுகிறான், மகனே நீ போகிறதுக்கு இந்த விஷயம் எதுவும் இல்லை, இது துக்கமான விஷயம், போவேனா நீன்னு சொல்லுவோம். இல்லை நான் போவேன்னு சொல்கிறான். அப்போ என்ன செய்ய போன்னு சொல்லிட்டான். ரொம்ப வேகமாக என்ன செய்கிறான், அவன் ஓடுகிறான். தாவீதினிடத்தில் வரும்போது தாவீது பார்க்க நற்செய்தி கொண்டு வருகிறான் அல்லவா, அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி கேட்டபோது அங்கே என்ன நடந்தது. அப்போது ராஜாவே எனக்கு தெரியாது, மிகுந்த சந்தடி ஏற்பட்டது, ஆனால் நான் அது ஒன்றும் தெரியல எனக்கு சொல்லும் போது, அப்போ நீ அங்கே போய் தரித்து நில் என்று அவனை என்ன செய்ய கோபமாய் சொல்லி தூரமாக நிறுத்தி விடுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த சூழ்நிலையில் அவனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும். விஷயம் ஒன்றுமில்லை, எதுவும் இல்லை, என்ன அவசரப்பட்டு ஓடி வந்தான். அவமானம், வெட்கம், இங்கு துக்கமான ஒரு விஷயம். ராஜா மிகுந்த துக்கமாக எதிர்பார்த்தலோடு கூட காத்திருக்கிறார். அந்த சமயத்தில் இவன் என்ன செய்கிறான், அவசரப்பட்டபடினாலே அங்கே சூழ்நிலையிலே அவன் சந்திக்க வேண்டியதாய் போய்விட்டது. ஆனால் கெட்ட செய்தி கொண்டு வந்தவன் பின்னாடி ஓடி வருகிறான். செய்தி அவன் கேட்டபோது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்து அப்சலோமே அப்சலோமே என்று கதறுகிறார். ஏன் இது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவசரத்தினாலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வேலை அல்லது நம்முடைய குடும்பம் அல்லது நம்முடைய உறவு அல்லது நம்முடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை தான் இந்த செய்தியின் மூலம் உங்களுக்கு சொல்ல நான் ஆண்டவர் மூலமாக பரிசுத்த ஆவியான மூலம் வந்தப்பட்டு இது சொல்லுகிறேன். மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவது. அல்லேலூயா. நீங்கள் குறைவில்லாத வாழ வேண்டுமா, நீங்கள் பூரணமாய் இருக்க வேண்டுமா, நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா, அப்போது பொறுமையானது பூர்ணமாய் கிரியை செய்ய வேண்டும். அரைக்குறை பொறுமை அல்ல, பொறுமை பூரணமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் யோபுவின் வாழ்க்கையில் அவன் பொறுமை பூர்ணமாய் இருந்தது. எவ்வளவோ உபத்திரங்கள், ஆனாலும் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் நம்பிக்கையாய் இருந்தான். ஆகினால் கர்த்தர் அவனை இரட்டிப்பாய் வாழ்க்கையிலும் தேவன் அப்படியே செய்கிறவராய் இருப்பார். நாம் அன்புள்ள இயேசுவே, இந்த காணலை காண்கிற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. எந்த காரியமாக இருந்தாலும், எந்த செயலாக இருந்தாலும், எந்த திட்டமாக இருந்தாலும், ஆண்டவரே எந்த பணியாக இருந்தாலும், எந்த பிஸ்னஸாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், ஆண்டவரே இவர்கள் உம்மை கேட்டு உம்முடைய ஆலோசனை பெற்று எல்லாவற்றிலும் நிதானமாய் பொறுமையாய் கிரியை செய்யும். ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம், ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் அனைத்தும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். Praise the Lord. God bless you everybody.